இப்ப நாங்க இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னா அப்பப்பாவோட வீட்ல, அதாவது என்னோட அப்பா இப்ப நாங்க இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னா அப்பப்பாவோட வீட்ல, அதாவது என்னோட அப்பா பிறந்த வீட்ல. சரியா? இது அப்பாவோட வீட்டு கிணறு. இதுலதான் கிணறு இருந்தது. அடுத்து சித்தப்பா எந்த இடத்துல வேற வீடு இருந்தது? சித்தப்பா இப்ப வீடை காட்டி கொண்டு போறார். வாரேன். இல்ல இல்ல, இது வந்து எங்கட அப்பப்பாட இடம். ஸோ ஹாப்பி ஃபார் தட். இப்போ வந்து ஃபேமிலிக்குள்ள தான் இருக்கு. பாருங்க பூக்கண்டு எல்லாம் காஞ்சு போச்சு தம்பி. வெக்கைக்கு என்ன இருட்டிருச்சு. நாங்க வந்த நேரம் இருட்டிருச்சு. ஸோ சேட். நான் அப்பா பிறந்த வீடை பார்க்க வந்திருக்கிற வருவோன்னு பார்த்தா வீடை காணோம், தோட்டமா கிடக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு வீடு கட்டினா நல்லா தான் இருக்கும். சித்தப்பா சொன்னார் இந்த தென்னை மரம் வந்து அவையில் பிறந்த நாள்ல இருந்து இருக்கா. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ 75 வருஷமா இருக்கும். ஓ 75 வருஷம் வரும். 75 வருஷமா இருக்கு, அதுக்கு மேலேயும் வரும். இந்த இடத்துல தான் அவங்களோட வீடு இருந்துதான். இப்போ வந்து முந்திரி தோட்டம் இருக்கு. தட்ஸ் நைஸ். அப்போ இதுதான் வீட்டு வாசல். இது அழகா பச்சை பசன்னு இருக்கு பாருங்க. அதாவது இந்த இடத்துல தான் முந்தி வீடு இருந்து, வீட்டுக்கு பின்னாடி மாமரம் தென்னை மரம் தோட்டம் செய்திருந்தாங்க. அண்ட் நீங்க பாருங்க இதுலயே முந்திரி கைக்கும் குட்டி எனக்கு காய்க்கல, 6 மாசம் ஆகும். இங்க பாருங்க எவ்வளவு உண்மையா எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான காத்தா இருக்கு, எனக்கு வந்து உணர முடியுது. ஸோ நான் வந்து என்னோட அப்பா பிறந்த இடத்துல, அதாவது அப்பா மட்டும் இல்லை, அப்பாவோட சகோதரங்க எல்லாரும், பட் நான் அப்பான்னு தான் சொல்ல முடியும். என்னோட அப்பா பிறந்த இடத்துல இருந்து இங்கே பின்னாடி அவரோட வீடாக இருந்தது. அதில் இருந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிற. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் திரு ஃப்ரம் பெரியவளான். பாய்.